அருளால எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தலாம். கடவுளே, என் தங்கச்சிக்கும் அவ வளர்க்கிற குரங்குக்கும் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். என்னது சாமியை கும்பிடுறப்ப கூட கிண்டலா? பின்ன என்னமா, லாண்டரியில போய் துணி வாங்கிட்டு வந்து பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ குரங்குகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அது பணத்தை தொலைச்சிட்டு எந்த மரத்துல ஏறி உட்காந்துருக்கோ யாருக்கு தெரியும்? அண்ணே, என் ராமுவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த காலத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்கவே மாட்டான். ராமுவை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காதே. வள்ளி, நான் பார்க்க போறதோ சாதாரண போஸ்ட்மேன் வேலை. முத நாளே லேட்டா போனா என்ன போஸ்ட்னு சொல்ல விட மாட்டாங்க. நீ வந்ததே வேஸ்ட்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருவாங்க. அண்ணே, கவலையே படாத. ராமு இந்நேரம் லாண்டரில துணியை வாங்கியிருக்கோம். ராமு, பணத்தை கொடு. இந்தா, பத்திரமா கொண்டு போ. ஏன் சார், இவ்வளவு தூரம் வண்டியை எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? நோ என்ட்ரில போக கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா? நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை மொபைல் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேலை. நட. இது கூட நம்மள பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. சீக்கிரம் விடுங்க. நீங்க போங்க சார், போங்க. அண்ணா, என்னமோ பெருசா சொன்னீங்க பாத்தியா? துணியை கரெக்டா வாங்கிட்டு வந்துருச்சு. கிளம்பு. பரவாயில்லையே. டே ராமு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வெளியூர் போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வால் இல்லாத குரங்கையும் நீ தான் பாத்துக்கணும். அண்ணா சும்மா சொன்ன. சரி, நேரமாச்சு, கிளம்பு.